ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு prabha'sTopicz. இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஹோட்டல் ஸ்டைலில் சோளாபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. வித் சென்னா மசாலாவோட ஈஸியான இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இதில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கிறோம். அதே இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். ரொம்ப ஈஸியானது தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு கப் தயிர், கெட்டியான தயிர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் பட்டர் மெல்ட் பண்ணி ஊற்றுறேன். இதில் சொல்லியிருக்கிற மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸை நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் இந்த ரெசிபி நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வரும். இது ஒன்றும் வேறு இதெலாம் இல்லை. கரெக்டாக நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், வரும். அப்புறம் தண்ணி சேர்க்குறோம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளித்து பிசையணும். மற்ற இது மாதிரி டக்குன்னு ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. ஆல்ரெடி தயிர் வேறு இருக்குங்கிறனால நம்ம தெளித்து தான் பிசையணும். ஒரு மாதிரி பிசுன்னு ஆயிரும். அப்புறம் லாஸ்ட்டில் எப்போதும் ஒரே மாதிரி பூரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி சோளா பூரி செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில். இது ஹோட்டலில் தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் ஈஸியான பொருள்களை வச்சு செஞ்சிடலாம். தண்ணி அப்படியே தெளித்து பிசைங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நல்லா வரும். செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. ஃபஸ்ட்டு கை ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் நல்லாவே வந்துருக்குது. பவுலில் கூட ஒட்டலை பாருங்கள். இன்னும் எண்ணெய் கூட சேர்க்கலை பாருங்கள். கையிலையும் ஒட்டலை, பவுல்லையும் ஒட்டலை. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி வைக்கிறோம். காஞ்சி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. நல்லா அமுத்தி பிசையணும். இதில் இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா வந்துடும். இது ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வைக்கணும். அப்போ இன்னும் சூப்பராக வரும். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை போடலாம். ஆல்ரெடி ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், கையிலே ஒட்டாது. நல்லா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இதுவாக வரும். நார்மல் பூரியை விட இது ரொம்ப ஈஸியாகவும் வருது. கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். லைட்டாக தான் எண்ணெய் பூசணும். அழகாக உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி போட்டுடலாம். எண்ணெய் தடவிக்கலாம் கொஞ்சம் கட்டையில். பெரிய ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கடையில் போய் தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லாமல் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். வேறு எந்த கெமிக்கலும் சேர்க்கலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சோடா மாவு கூட சேர்க்கலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக புசுன்னு வருதுன்னு. பூரி சோளா பூரி சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப நேரத்துக்குமே இது அப்படியே நல்லாவே இருந்தது. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செஞ்சோம்னா சரியாக வரும். நம்ம சேனலில் போடுற ரெசிபிஸ் எல்லாமே அப்படி தான். நீங்கள் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை
சொல்கிற அளவுப்படி செஞ்சிங்கன்னா சரியாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. சோளாபூரி சென்னா மசாலா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.